அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது மதீனா, மக்கா, அப்ஸா. இது மூணுமே எவ்வளோக்கு முக்கியமானது முஸ்லீம்களுக்குன்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பலஸ்தீனில் உள்ள இந்த அப்ஸா பள்ளியை இஸ்ரேல் அமெரிக்கா கைக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி நடந்த சந்தர்ப்பத்திலையும் முஸ்லீம்கள் இன்னமும் பிரிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது நாட்டு விவரங்கள். ஆஸ்திரேலியா வருகை தகவல்களை மீட்பதற்கு கால அவசர மீட்பு. காலம் ஆஸ்திரேலியா முதலில் கட்டணை தகவல்களை புதிதாக கால அவசரங்களை வரை மீட்கப்பட்டுள்ளது. வடகொரியா ஜனாதிபதி என்ன செய்கிறான்டா, குண்டு போடுறதுக்காக வேண்டி ஈரான அனுமதி வரங்காட்டி காத்துக்கிட்டு கடைசியாக தூங்கின மாதிரி காரியம். போற ஒப்பிடும் போதும் எங்களை அரபு நாடு மன்னர்களுக்கு செருப்பால் அடிக்கணும் போல இருக்குது. லங்கா පැත්තෙන් පොඩි දුමක් ආවොත් දැනගනිල්ලා ලෝකෙම ඉවරයි කියලා. உள்ளத்தை உருக்கிய நியூஸ்கள். முஸ்லீம்களுக்கான இது கவலையான நியூஸ். குருவானும் இருக்கிற மாதிரி ஒருத்தன் ஃபோட்டோஸ்களை ஃபேஸ்புக்கில் இதில் போட்டு வரான். ரஷ்யா ஜனாதிபதி எப்போவுமே ஈரான் பக்கம் நிற்கிறாரு. ஈரான் உள்ள வரிச்சனா களத்தில் இறங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ரஷ்யா. அரபு நாடுகள் தேவையில்லாதவர்கள். அரபு நாடுகளை விட்டு விலகும் இஸ்லாமியர்கள். என்ன செய்வது? பலஸ்தீன் ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு இன்னும் வரவில்லை. பலஸ்தீன் மக்கள் சிரியா மக்களை படுகொலை செஞ்சிருக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல். தற்போது கிடைக்கப்பட்ட செய்தி ஒன்று. முன்னாள் அமெரிக்கா பாதுகாப்பு ஆலோசகர் ஒருவர் கூறுகின்றார், ஈராக்கில் மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து அமெரிக்கா ராணுவ முகாம்களையும் ஈரான் அழித்துவிட்டது. இதனால் அமெரிக்கா கடற்படை வேறு வழியின்றி பின்வாங்கி இந்தியாவின் துறைமுகத்திற்கு வரவேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக. அமெரிக்காவினுடைய கடற்படை வேறு வழியின்றி பின்வாங்கி இந்தியாவின் துறைமுகங்களுக்கு வரவேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தகவல் தற்பொழுது இந்தியாவிலே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இதற்கு எதிராக போராட வேண்டும். ஏனென்றால் தற்பொழுது ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தூதரகங்கள், அமெரிக்காவுடைய ராணுவ முகாம்கள் நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இது இந்த கப்பல் அல்லது அமெரிக்காவுடைய இந்த ராணுவம் இந்தியாவுக்கு வருமாக இருந்தால் இந்தியாவை நோக்கி எதிர்காலத்தில் ஏவுகணைகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே இந்தியாவில் இருந்து இந்த பதிவுகளை பார்த்திருக்கக்கூடிய சகோதரர்கள், நீங்கள் முன்கூட்டியே இமெயில், உங்களுடைய அரசாங்கத்திற்கு இமெயில் அல்லது உங்களுடைய அரசாங்கத்திற்கு கடிதங்கள், அழுத்தங்களை தெரிவியுங்கள். இந்தியாவுக்கும் இதற்கும் அமெரிக்காவையும் இந்த விடயத்தில் சம்மதப்படுத்த வேண்டாம் என்று நீங்கள் உங்களுடைய அழுத்தங்களை மிக விரைவாக மேற்கொள்ளுங்கள். இல்லையென்றால் அந்த போர்க்கப்பலோ அல்லது அமெரிக்காவுடைய இராணுவங்களோ இந்தியாவிற்குள் நுழையும் பட்சத்தில் இந்தியாவுக்கும் ஈரானினால் அடிபடும் சாத்தியங்கள் இருப்பதாக கணிக்கப்படுகின்றது. எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் விரைவில் இதனை உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய சகல மக்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். China's ability to impact outcomes in the Straits of Hormuz with what is now the government of Iran, and then 50% of their oil on the other side waiting to get through? Well, China and Russia are sitting on the sidelines monitoring everything. They're in close touch with the government. They're providing satellite intelligence, which accounts for some of the tremendous successes, particularly in Israel and our U.S. bases. All of our bases have been destroyed. Our harbor installations are destroyed. We're actually having to fall back on India and Indian ports, which are less than ideal. That's what the Navy says. And I think Iran, much to our disappointment, is faring very, very well. The question is, how long can we keep this up? I think logistics is the vulnerable part of this entire operation. Remember, you've got to go back and reload. You've got to fly things in. You've got to sail in. Iran is a continental power, 93 million people, the size of Western Europe. Both China and Russia are continental powers. They don't have supply chain problems. Their manufacturing capabilities are intact. Right now, the missile cities that underlie all of Iran's provinces are untouched, and they have an inexhaustible supply of missiles. I think this is going to go on for some time, and the question is, when does Israel step up and say they've had enough? We went through that before during the 12-Day War. When do they say this is too much?
When do they say, if this doesn't stop, we use a nuclear weapon? That's what I would be concerned about. And that's where President Trump, who really doesn't appear to be in charge, Mr. Netanyahu does, has got to be prepared to step in and say, no, there will be no use of nuclear weapons. That's what I worry about. நீதியை அளிக்கும் யூதர்கள். நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.